எடுத்து படிங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14, 15. நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். அடுத்தது, யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. அடுத்தது, நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கின்றாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழி நடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. பிரைஸ் தி லார்ட். படிங்கள் 14வது வாக்கியம். அந்த 14வது வாக்கியம் எடுங்கள். நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. 3 விஷயங்களை நாம் இதில் காண்கின்றோம். 3 விஷயங்கள் என்னதில்? 1, நீ கற்று. 2வது, உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். 3வது, யாரிடம் கற்றாய் என்பது. மக்கள், இந்த காலகட்டத்தில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் சற்று அலசி பார்க்க வேண்டும். கத்தோலிக்கர்கள் என்று நீயும் நானும் சொல்கின்றோம், கிறிஸ்தவர்கள் என்று நீயும் நானும் சொல்கின்றோம். அந்த நீ நானும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் என்று சொல்வதற்கு நமக்கு தகுதி இருக்கின்றதா? உண்மையிலே நாம் கத்தோலிக்கர்கள் தானா? உண்மையிலே நான் விசுவாசி தானா? உண்மையிலேயே நான் யாரு? தெய்வத்தை பின்பற்றுகிற ஒரு மகனா மகளா? இது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நீ கற்று என்று சொல்கிற சமயத்தில் நான் என்ன படித்து கொண்டிருக்கின்றேன் என்ற அறிவு வருகிறது. ஒரு நபருக்கு அவன் என்ன படிக்கின்றான், என்ன கற்றுக்கொள்கின்றான் என்பது அறிவு, போத்தியம் அவனுக்கு இருக்க வேண்டும். அந்த போத்தியம் இல்லை என்றால், அந்த அறிவு இல்லை என்றால் அவன் அத்தனையும் வீணாக போய்விடும். உதாரணம், பள்ளிக்கூடத்தில் போகிறவர்கள், அந்த கல்லூரியில் போகிறவர்கள், படிக்கிறவர்கள் தாங்கள் எதற்காக படிக்கின்றோம் என்ற உணர்வே இல்லாமல் சும்மா கடமைக்காக போகிறவர்கள், கடமைக்காக வருகிறார்கள் என்றால் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? முன்னேற முடியாது. ஒரு சப்ஜெக்டில் அவனுக்கு ஒரு சப்ஜெக்டில் உண்டு, அவனுக்கு ஒரு விருப்பம் உண்டு, ஒரு சப்ஜெக்டில் ஒரு விருப்பம் உண்டு. உதாரணத்துக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அப்போது வண்டியை பற்றி உள்ள தாழ்ப்பியம் அவனுக்கு இருக்குது என்றால் அந்த சப்ஜெக்டை பற்றி அவனுக்கு படிக்கின்றான். அங்கே கற்றுக் கொடுக்கின்றார்கள், கல்லூரியில் கற்றுக் கொடுக்கிறார்கள். எனக்கு அந்த ஆட்டோமொபைல் பற்றி தெரிய வேண்டும், வண்டிகளை பற்றி நன்றாக தெரிய வேண்டும், இது என்ன வண்டி, எப்படி இருக்க வேண்டும், எப்படி தயாரிக்கிறார்கள். அப்போ அந்த ஆர்வம் இருக்கிற சமயத்தில் அதில் எனக்கு கவனம் செலுத்த முடியும். வேறு வழிகளில் எனக்கு வேலை கிடைச்சா போதும், சம்பளம் கிடைச்சால் போதும் என்ற எண்ணத்தில் அவன் போய் படிக்கின்றான், சும்மா வருகிறான் என்றால் பரீட்சையில் அவன் ஃபெயில் ஆகி கொண்டு இருப்பான். மார்க் எடுப்பான். மார்க் எடுத்த போதிலும் அவனுக்கு உணர்வு புக்கிஷ் நாலேஜ் என்ன மகப் பண்ணி போய்விடுவான். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச கல்வி நீ பார்க்கிற என்றால் நீ என்ன படித்துக்கின்றாய், இந்த விசுவாசத்தை உன் வாழ்க்கை தரத்தை நீ உயர்த்துவதற்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், அதான் நான் பார்க்கிறோம். லட்சியம் என்பது வேறு, அதே சமயத்தில் நோக்கம் என்பது வேறு. உனக்கும் எனக்கும் லட்சியம் இருக்கின்றதா, நோக்கம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்ன லட்சியத்துக்காக நீ இருக்கின்றாய், எந்த நோக்கத்திற்காக நீ படித்துக் கொண்டிருக்கின்றாய். நான் ஒரு யூடியூப்ல ஏதோ பார்த்தேன். நம்முடைய பழைய IAS அதிகாரி யார், இறை அன்பு, அவர் ஏதோ கொடுக்குற சமயத்தில் இந்த லட்சியம் நோக்கம் பற்றி ஏதோ சும்மா அவர் கிராண்ட்சன் பார்க்கும்போது அந்த வார்த்தை அவர் பயன்படுத்துகிற விதம், அவர் எடுத்து சொன்ன விதம் மிகவும் அற்புதமாக இருந்தது. அது அப்படியே மனசில் அப்படி பதியுது. அவர் சொன்ன அந்த லட்சியத்துக்கும் நோக்கத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்து சொன்னார். இப்போ டாக்டர் ஆகுற ஒரு நபர் இருக்கின்றார், நான் டாக்டர் ஆக வேண்டும் ஒரு லட்சியம். நீ லட்சியம் டாக்டர் ஆகிவிட்டாய். நீ டாக்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன? எதுக்கு நீ டாக்டர் ஆகி விடுகின்றாய்? எதற்காக? பணம் சம்பாதிப்பதற்காகவா, அல்லது ஏழைகளுக்கு பணி செய்வதற்காகவா, அல்ல என்ன நோக்கம் இருக்க வேண்டுமே. நீ லட்சியம், நான் டாக்டர் ஆகிவிட்டேன், அப்போ நீ பணத்துக்காக தான் நீ டாக்டர் ஆகி இருக்கிறேன் என்றால் நீ பணம் சம்பாதிச்சு கொண்டிருப்பாய். ஏழைகளுக்காக நான் டாக்டராக விடுகின்றேன், என் நோக்கம் அதனால் என்று சொல்லும்போது நிச்சயமாக பணம் 2வது இடத்துக்கு வந்துவிடும். நீ படித்த படிப்பானது உன்னை அந்த நோக்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வியும் வராது, நீ புதுசாக கண்டுபிடித்துக் கொண்டிருப்பாய். காரணம் என்ன? வருகிற நோயாளிகளை ஆரோக்கியத்தில் படுத்த வேண்டும் என்று. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் லட்சியம் உண்டு, நோக்கம் என்பது இருக்கா என்பதுதான் கேள்விக்குறி. நீயும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம், லட்சியத்தோடு வாழ்கின்றோம். இந்த உலகத்தில் வாழ வேண்டும், லட்சியம் ஒன்று உண்டு. என்ன நோக்கத்திற்காக இருக்கின்றாய்? இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு, அது லட்சியம். அதை நான் படிக்கின்றேன், பைபிள் படிக்கின்றேன். எந்த நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்கின்றாய்? திருமணத்தில் நாம் பார்க்கின்றோம், திருமணம் செய்ய வேண்டும், கத்தோலிக்கர், கிறிஸ்தவர்கள், இவன் கிறிஸ்துவன் அல்லாதவர்கள். நான் இவரை வருகின்றேன் எதற்காக? இந்த பிள்ளையை நான் திருமணம் செய்வதற்காக நான் வருகின்றேன். எதற்காக? கல்யாணத்திற்காகத்தான் நீ வந்தாய ஒழிய இயேசுவை மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டு நீ வருவதில்லை. அப்போ அப்படி என்றால் நீ செய்வது தவறு.
நீ செய்வது தவறு, அந்த பிள்ளையும் செய்வது தவறு, 2 பேரும் செய்வது தவறுதான். கல்யாணம் செய்வதற்காக அப்படி என்றால் அருட்சாதனம் என்னவா மாற்றி விடுகின்றாய்? ஒரு சடங்காக நீ மாற்றி விடுகின்றாய் ஒழிய அருட்சாதனம் ஒரு சடங்கல்ல. கேட்டிசம் அவரை கேத்தலிக் சர்ச் சொல்லித்தர அர்த்தம் என்ன? சாக்ரமெண்ட்ஸ் இஸ் a means for salvation. அது மீட்புக்கான வழி. ஆனால் அந்த மீட்புக்கான வழியை நீ என்ன செய்கிற? தவறாக எடுத்துக்கொள்கின்றாய். கல்யாணம் நடக்க வேண்டும் என்றால் நான் கிறிஸ்துவனாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவனாக மாற வேண்டும். அதனால் நான் கல்யாணம் சம்மதம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நான் இங்கிருந்து வந்து விடுகிறேன், கிறிஸ்துவனாக மாறி விடுகின்றேன், எனக்கு கல்யாணம் செய்து கொள். கல்யாணம் நடக்கும், வாழ்க்கை நடக்குமா? வாழ்க்கை நடக்காது. வாழ்க்கை மாறாக இதோ நான் உன்னை திருமணம் செய்வதற்காக அல்ல, இயேசுவை அறிந்து கொள்வதற்காக, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக, இயேசுவை அனுபவிப்பதற்காக, அந்த தெய்வத்தை நான் சொந்தமாக்கி கொள்வதற்காக இதோ நான் வருகின்றேன். அப்ப இயேசுவை நான் சொந்தமாக்குவதற்காகத்தான் உன்னை கொண்டனை ஒழிய வேறு எதுவும் இல்லை. அப்ப இயேசு அங்கு முதலிடம் அங்கு வந்து நிற்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நோக்கம் ஒன்று இருக்க வேண்டும். எந்த நோக்கத்திற்காக? அப்ப நான் கற்றுத்தருவது, எனக்கு நான் படிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக நீ படிக்கின்றாய்? ஆராதனைக்கு நீ வருகின்றாய், எந்த நோக்கத்திற்காக நீ ஆராதனை வருகின்றாய்? ஜெரிகோ பிரேயருக்கு நீ வருகின்றாய், எந்த நோக்கத்திற்காக? திருப்பலியில் நீ பங்கெடுக்கின்றாய், எந்த நோக்கத்திற்காக? இறைவார்த்தனை கேட்கின்றாய், எந்த நோக்கத்திற்காக? இதோ நான் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். நான் என்ன படிக்கின்றேனோ, எதை தேடுகின்றேனோ அதன் மேல் எனக்கு நோக்கம் இருக்க வேண்டும். லட்சியம் என்பதல்ல. அறிவு சம்பாதிப்பதற்காக மட்டுமல்ல. அறிவு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? குடிப்பது தவறு என்று எல்லா மக்களுக்கும் தெரியும். குடித்தால் என்ன ஆகும் என்று எல்லோருக்கும் தெரியும். பிறகு நீ இன்னும் குடித்து கொண்டே இருக்கின்றாய். அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? தெளிவு இல்லை. தெளிவில்லாத காரணத்தினால் நீ குடித்து கொண்டிருக்கின்றாய். இதை குடித்தால் என் குடும்பம் நாரி போகும், எனக்கு பல கேடு கடை சம்பவிக்கும், பல தடைகள் கடந்து வரும். உனக்கு தெளிவு இல்லை, அறிவு உண்டு, தெளிவு இல்லை. தெளிவில்லதா காரணத்தினால் நீ மீண்டும் அதே தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றாய். இளைஞர்கள், இளம் பெண்கள் பெற்றோர்களை எதிர்த்து போகிறார்கள், சமுதாயத்தை எதிர்த்து போகிறார்கள். சமுதாயத்தை காக்க வேண்டிய அவர்கள் சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருச்சபையை காக்க வேண்டிய அவர்கள் திருச்சபை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களை காக்க வேண்டிய அவர்கள், குடும்பத்தை காக்க வேண்டிய அவர்கள் குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடியும் கும்மாளம் அடித்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் ஏனோ தான் ஒன்று போய் கொண்டு வருகிறார்கள். பலவிதமான திண்மை பழக்கங்கள், தீய பழக்கத்தை அடிமையை கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? இதெல்லாம் தவறு என்று தெரியாமல. எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு, ஆனால் தெளிவு இல்லை. இதான் போய் கொண்டிருக்கிறார். லட்சியம் உண்டு, நோக்கம் இல்லை, ஏனோ தானு போய் கொண்டிருப்பார்கள். நோக்கம் இருந்தது என்றால் ஆட்டோமேட்டிக்காக அவன் எந்த தேவைக்கு வந்தானோ அங்குதான் அவன் கவனம் செலுத்தும். இல்லை என்றால் மாப்பிள்ளை வாட நம்ம போலாண்டான்னு சொல்லிவிட்டு இந்த கூப்பிட்டோன்னே இவர் வாட டர்ன்னு எழுந்து போகிறது, இது அப்படியே அப்படி போகிறது. அப்போ என்ன நோக்கம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் தாறுமாறாக போய்விடுவார்கள். மக்களே, நீ எந்த இடத்தில் இருப்பார்? விசுவாச வாழ்க்கையில் உனக்கு நோக்கம் இருக்கின்றதா? இதோ நான் கத்தோலிக்கனாக மாறிவிட்டேன், ஞானஸ்தானத்தின் வழியாக கத்தோலிக்கனாக நான் மாறிவிட்டேன். மாறி என்ன பிரயோஜனம்? மாறி என்ன பிரயோஜனம்? நீ கத்தோலிக்க மாறி என்ன ஏதாவது லாபம் ஏதாவது இருக்கா? எந்த நோக்கத்திற்காக நீ கத்தோலிக்கனாக நீ இருக்கின்றாய்? அப்ப இயேசுவை நீ கொடுக்க வேண்டும் என்றால், கத்தோலிக்க வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்றால் அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை எங்கே இருக்க வேண்டும்? உனக்கு கற்றுத்தரப்படுகிறது. அப்போ நான் படித்து கொண்டே இருக்கின்றேன். அப்படி என்றால் இறை வார்த்தையை, மரபு, அதே சமயத்தில் அருட்சாதனங்கள், இறைவார்த்தை இதெல்லாம் நான் சொந்தமாக்கி கொண்டு என்ன இந்த சூழலில், இந்த காலகட்டத்தில், இந்த சூழலில் நான் என்ன தெய்வம் என்ன கற்றுத்தருகிறார் என்பதை புரிந்து கொண்டு அனுசரித்து நான் போய்கொண்டே இருக்க வேண்டும். இந்த அறிவில்லை என்றால் ஏனோ தானோ ஞானஸ்தானம் பெற்றுவிட்டேன், நான் கத்தோலிக்கனாக விட்டேன், எனக்கு எல்லாம் உரிமை உண்டு, எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் சொல்லி போகிற சமயத்தில் ஏதாவது லாபம் இருக்கா? நீ காரணமாகத்தானே திருச்சபைக்கு ஆபத்து, நீ காரணமாக தான் நீ குடும்பத்துக்கு ஆபத்து. அப்படி பேருக்கு தான் நீ கிறிஸ்துவன். உன்னால்தான் எல்லா ஆட்சிகளும், எல்லா தடைகளும், எல்லா ஆபத்தும் வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ என்ன செய்ய வேண்டும்? மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். இதை நம்ம பார்க்கிட்டோம். அப்போ கற்று தருவது, நீ என்ன கற்றுக் கொடுக்கின்றாய் அதை நீ பார்த்துக்கொள். 2வது நாம் பார்க்கின்றோம், உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். என்ன நீ உறுதியை அறிந்திருக்கின்றாய்? உனக்கு கற்றுத்தரப்படுகிறது என்னவென்று பல விஷயங்கள் தருவது. இயேசு யார் என்று உனக்கு விசுவாசத்தால் கற்றுத்தரப்படுகிறது. இயேசு யார்? உனக்காக இதோ மரித்தவர், உனக்காக பிறந்தவர், மனிதன் அவதாரம் எடுத்தவர், அவர் தெய்வம். உனக்கு கற்றுத்தரப்படுகிறது. அதில் என்ன பற்றி? அதில் நிலைத்து நில், ஏமாந்து போகாத. இதான் வார்த்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? எங்க எபிரேயருக்கு திருமுகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். எபிரேயர் 3:15 அல்ல 13. உங்களில் எவரும் கடிந்த உள்ளத்தினால் ஆவாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கு ஒருவர்
ஒருவருக்கு ஒருவர் அறிவுரை கூறுங்க. மறுபடியும் அந்த வார்த்தை படியுங்கள். உங்களில் யாவரும் பாவத்தினால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினரா இல்லாதபடி. அப்படி என்றால் யாரும் உங்களை பாவத்தில் ஏமாற்றப்படவர் நீங்கள் பாருங்கள். அப்படி என்றால் ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள், நீ ஏமாறாத. ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள், நீ ஏமாறாத. ஏமாறுவது உன்னுடைய தவறு. உன்னை யார் ஏமாற சொன்னது? ஆண்டவர் சொன்னாரா? நீ ஏமாந்து வாழ வேண்டும் ஆண்டவர் சொன்னாரா? ஒரு நாளும் சொல்லவில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. இதோ ஓநாய் 10ஆம் அதிகாரம் 16. இதோ ஓநாய்களுக்கிடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இந்த ஓநாய்கள் என்ன செய்யும்? ஆடுகளை கடிச்சு சும்மா சாப்பிட்டு கடிச்சு குதறும். அப்போ அப்படி என்றால் ஓநாய்கள் ஆடுகளை கடிச்சு குதறும். அதனால்தான் உன்னை வார்த்தைக்குரியது, உன்னை ஓநாய்கள் மத்தியில் தான் உன்னை அனுப்புகின்றேன். அப்போ நீ வாடுகின்ற சமுதாயமானது இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும். உன் வீட்டுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடக்கும். உன் வீட்டுக்கு முன்னாடி தான் உன்னுடைய அசிங்கம் எல்லாம் நடக்கும். உன் வீட்டுக்கு முன்னாடி தான் குடிக்காரர்கள் இருப்பார்கள். இப்படித்தான் அவர்கள் மத்தியில் தான் நான் உன்னை அனுப்புகின்றேன். அப்போ நான் அப்படியே அனுப்புறது என்றால் என்ன? அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வார்த்தை அனுப்பு. உங்களை நீ பாம்புகளை போல் முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களை போல் கபடற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். பாம்புகளை போல் முன்மதி உடையவர்கள். பாம்பு புத்துக்குள் போகிறது நீங்கள் பார்த்தீர்கள். தலை போகுமா வால் போகுமா? அப்படி போயிட்டு இப்படி வந்து நிற்கும். அதன் பிறகு உடல் பாகமெல்லாம் போன பிறகுதான் கடைசியில் தலை பாகம் போகும். பாம்பை போல விவேகத்துடன் செயல்படு. பாம்பை போல விவேகத்துடன் நீ செயல்பட வேண்டும் ஆண்டவர் சொன்னார். ஒழிய ஏமாந்து போன்னு சொல்லவில்லையே. அதே சமயத்தில் புறாக்களை போல கபடற்ற நீ வாழ வேண்டும் ஆண்டவர் சொன்னார். ஒழிய நீயும் அதே பாவம் செய்ய வேண்டும் ஆண்டவர் ஒரு நாளும் சொன்னதில்லை. அப்போ நீ உன்னை அனுப்புகின்றேன், ஓநாய்களுக்கு மத்தியில் உன்னை அனுப்புகின்றேன். அப்போ இந்த சமுதாயம் இப்படிதான் செய்யும், உன்னை ஏமாற்றி கொண்டு தான் இருக்கும். சமுதாயம் இதை ஏமாற்றும். நீ ஏன் ஏமாறுகிறாய்? அவர் தான் ஏமாற்றம் தெரியும் இல்லையா? அப்போ நீ ஏமாறாத, ஏமாறாமல் நீ வாழப்பாரு, நீ புத்தியோடு இருக்கப்பாரு. அதுக்கு தான் உனக்கு தூயாவின் வரங்களில் உனக்கு தந்துக்கின்றேன். என்ன வரம்? அறிவின் வரம், புத்தியின் வரம் உனக்கு தந்துக்கின்றேன். அந்த வரத்தை பயன்படுத்தி கொண்டு இவன் ஏமாற்றுகிறவன், இவன் இப்படிதான் பேசுவான். அப்போ அதனால ஏமாறாமல் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெய்வம் உனக்கு வழி தந்திருக்கிறாரே, அதுபடி வாழ வேண்டியதானே. உன்னை யார் மறுபடியும் அதே மாதிரி தவறு செய்ய சொன்னது? தெய்வம் சொல்லு. அப்ப நீ என்ன கற்று இருக்கின்றாய் அதில் உறுதியாக இருக்கப்பாரு. தெய்வம் மன்னிக்கின்றவர், தெய்வம் அன்பு செய்கிறவர், தெய்வம் விட்டு கொடுத்து போகிறவர். இதெல்லாம் அறிந்திருக்கிற நீ அதே மாதிரி தெய்வத்தை போலவே நீ செயல்பட்டு விடுத்தானே. ஆனால் படித்திருக்கின்றாய் ஒழிய அதை எங்க நீ செயல்பட்டு நீ கொண்டு வருகின்றாய்? நான் வாசிக்கிறோம் யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்று சொல்கிற உண்மைத்தான். நான் ஆண்டவர் தான், போதகர் தான். ஆண்டவரும் போதகரும் நான். உங்கள் காலடிகளை கழுவு என்றால் நீங்களும் ஒருவர் மற்றொரு காலடிகளை கழுவ கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் என்னை ஆண்டவரும் போதகரும் அழைக்கிறீர்களே, நான் உங்களை மன்னித்தேன் என்றால் நீங்களும் மன்னிக்க வேண்டியதானே. நான் காலடிகளை கழுவினேன் என்றால் நீயும் கழுவ வேண்டியதானே. நான் விட்டு கொடுத்தேன் என்றால் நீயும் விட்டு கொடுத்து போக வேண்டியதானே. அப்போ என்றால் என்ன அர்த்தம்? நீ இயேசுவை பற்றி நீ படிக்கின்றாய், அதை பற்றி அறிவை நீ பெறுகின்றாய், கேட்டுக்கொள்கின்றாய், அதை வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டிய வார்த்தை. ஆனால் நீ செய்கின்றாயா? இல்லையே. கேட்பது மட்டும், அறிவு சம்பாதிப்பது மட்டும் இருக்கின்றாயே ஒழிய அது வாழ்க்கையில் வருவதில்லையே. நீ என்ன கற்றிருக்கின்றாயோ அதில் நிலைத்து நிற்கப்பாரு, அதில் நிலைத்திருக்கப்பாரு. என் தெய்வம் மன்னிக்கிற என்றால் அந்த மன்னிப்பதில் நீ நிலைத்து நிற்க வேண்டும். குறிப்பிட்ட ஒரு காலம், குறிப்பிட்ட நேரம் அல்ல, எல்லா சூழ்நிலையும் மன்னித்தே தீர வேண்டும். அதனுடைய அர்த்தங்கள் மன்னிப்பது. அதனால தான் வார்த்தையான தெய்வம் சொல்கிறார், நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். எதற்காக? நீ கனி தரவும், நீ தரும் கனியில் நிலைத்து நிற்கவும். என்ன கனி? தூயாவின் கனிகள். என்ன தூயாவின் கனிகள்? நமக்கு எல்லாரும் தெரியுமே. என்னது? அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். அப்படிங்கிற தூயாவின் 9 கனிகள். இந்த கனியில் நிலைத்து நில். அன்பு செய்ய வேண்டும் என்றால் அந்த அன்பு செய்யும் கனியில் நிலைத்து நில், நிலைத்திருக்க வேண்டும். கணவன் மனைவி இதோ குறிப்பிட்ட ஒரு 10 வருஷம் அன்பு செய்கிறார்கள். அதன் பிறகு வெறுப்பும் சந்தம் வந்த உடனே போடி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி போறதல்ல. மாறாக அவன் உன்னை அன்பு செய்கிறானோ இல்லையோ நீ அன்பு செய், அவன் உன்னை மன்னிக்கிறான் இல்லையோ நீ மன்னிப்பு கேள். இதனுடைய அர்த்தங்கள் கடைசி காலம் வரைக்கும். அதனால தானே வாக்குறுதியம் கொடுக்கிறோம், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்தில் நோயிலும் நான் உனக்கு. இதன் ஒழிய நீ எனக்கல்ல வாக்குறுதி. நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம், உன் வாழ்நாள் இல்லை, என் வாழ்நாள் எல்லாம் உன்னை
என்னை அல்ல, உன்னை மதிக்கவும் நேச அன்பு செய்யவும் நான் வாக்களிக்கிறேன், நீ வாக்களிப்பதல்ல. அப்படி என்றால் அந்த அன்பு செய்வதற்காக, தொடர்ந்து அன்பு செய்வதற்காக தெய்வம் எனக்கு கனியை தருகின்றார், அந்த கிருபையை தருகின்றார். அது பெற்றுக்கொண்டு நீ அதே மாதிரி நீ மன்னித்து விடு, ஆனால் தானே உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். அப்படி என்றால் நீ கேட்கின்றாய், அறிவு உண்டு, நீ உறுதியா என்ன கற்றாயோ அதில் நிலைத்து நிற்கப்பாரு. ஆனால் நிலைத்து நிற்கவில்லையே, மாறாக நான் என்ன மன்னிக்கணுமா, நான் ஏமாந்தவனா, நான் ஏன் விட்டு கொடுக்க வேணுமா, உன் அப்பனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு, உன் அம்மாவுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு, உன் நண்பனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இதை வழி தவறி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கணவனையும் மனைவி எதிர்த்து நீ போகிற என்றால் குடும்பம் எப்படி நன்றாக இருக்கும்? தெய்வம் தந்திருக்கின்றார், திருமணத்துக்கு முன்னாடியே நீ யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று, எப்பேற்பட்ட நபரை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவனுக்கு வெளிப்படுத்தினார். அது நீ பொருட்படுத்தாமல் என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்கன்னு சொல்லி போய் கொண்டிருக்கின்றாயே, இன்று எங்கே போய்விட்டு உன் ஃப்ரெண்ட்ஸு? மக்களை, நீ நான் திருச்சபை கற்றுத்தருகிறது, இதா நீ என்ன கற்று இருக்கின்றாயோ அதில் உறுதியோடு இருக்கப்பார். பாவம் என்பது என்ன என்பது கற்றுத்தரப்பட்டுகிறது. பாவம் எப்படி என்பது எடுத்து படிங்கள். எங்கே நான் வாசிக்கின்றோம்? இங்க யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 7, 8, 9 எழுத்து வாக்கியங்கள். யோவான் நற்செய்தி 16 படிங்கள். துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். இனி அடுத்த வார்த்தை 8ஆம் வாக்கியம் பாருங்கள். அவர் வந்து ஃபர்ஸ்ட் பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கு தவறானவை என்பதை எடுத்து காட்டுவார். அப்ப பாவம் பற்றியுள்ள கருத்து தவறு என்பது அவர் எடுத்து காட்டுவார். பாவம் என்பது என்ன, பாவம் என்பது என்ன? இதை உலகம் சொல்வது வேற, தெய்வம் சொல்வது வேற. வார்த்தை என்ன வருகிறது? தொடர்ந்த வார்த்தை, அடுத்த வார்த்தை படிங்கள். 9வது வாக்கியம். அவர் கருத்தவர், ஏனெனில் என்னிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இயேசுவிடம் நீ நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பது அது பாவம். அது எப்படி பாவம்? இயேசு உனக்கு என்ன கற்றுத் தருகின்றார்? வாழ்வு தரும் வார்த்தை, எப்படி வாழ வேண்டும் என்பதை, வாழ்க்கை எப்படி நீ வாழ வேண்டும் என்பதை அவர் உனக்கு கற்றுத் தருகின்றார். அதை நீ ஒதுக்கி கொண்டு பாவத்துடைய வாழ்க்கை நீ எடுத்துக்கொள்கிறேன் என்றால் உனக்கு எப்படி நன்மைகள் கிடைத்து வரும்? தெய்வம் உனக்கு கற்றுத் தருகின்றார், இப்படித்தான் நீ வாழ வேண்டும், இதில் தான் நீ நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி தருகிற சமயத்தில் அது எனக்கு தேவையில்லை. உலக வாழ்க்கைக்கு நீ முக்கியம் கொடுத்து போகிற சமயத்தில் நீ வாடுகிற வாழ்க்கை பாவ வாழ்க்கை என்பது உனக்கு அங்கு தெரிகிறதா? இல்லையே, அங்கே இல்லையே. அப்படி என்றால் எப்பேற்பட்ட பாவத்தில் இருக்கிற பாவம் என்பது உலகம் கொண்ட கருத்து தவறானது. பாவம் சொல்லும் இதெல்லாம் தவறு இல்லையே, குடிப்பதில் என்ன தவறு இருக்கு, கோபப்படுறதுல என்ன தவறு இருக்கு, ஒரு லேசா ஒரு பெண்ணை இச்சோடு பார்க்கறதுல என்ன தவறு இருக்கு என்று சொல்லிக்கொண்டு உலகம் செய்கிற பாவத்தை நியாயப்படுத்தி இருக்கும். வார்த்தை தெளிவாக கூறும், பாவம். ஒரு நாளும் தெய்வம் உனக்கு அதிகாரம் தந்ததில்லை. பாவம் செய்வதற்கு ஒரு நாளும் தெய்வம் அதிகாரம் தந்த பேச்சு அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். சீராக்கு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம். சீராக்கு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம். இறை பற்று இன்றி இருக்க யாருக்கும் தெய்வம் அதிகாரம் கொடுத்ததில்லை. அடுத்தது, பாவம் செய்ய எவருக்கும் தெய்வம் அனுமதி கொடுத்ததில்லை. இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை. பாவம் செய்து வாழ ஒரு நாளும் தெய்வம் அதிகாரம் தந்ததில்லை. குடிப்பதற்கும், அநியாயம் செய்வதற்கும், சண்டை போடுவதற்கும், இச்சை உணர்வுகளுக்கும் போவதற்கும் தெய்வம் உனக்கு அதிகாரம் தந்ததில்லை. ஊராரோட எடுத்து போகிறதுக்கும், பெற்றோர்களை எதிர்த்து போவதற்கும் தெய்வம் உனக்கு அதிகாரம் தந்ததில்லை. அவர்களை வேதனைப்படுத்த காயப்படுத்துவதற்கும் தெய்வம் உனக்கு அதிகாரம் தந்ததில்லை. அப்படி என்றால் எந்த அளவுக்கு தெய்வம் கொடுக்காத அதிகாரத்தை நீ பெற்றுக்கொண்டு நியாயத்தை மட்டும் நீ பார்த்து கொண்டு அவன் அப்படி செய்தான், இவன் அப்படி செய்தான் சொல்ற சமயத்தில் உனக்கு எங்கு போச்சு புத்தி? ஓநாய்களுக்கு மத்தியில் நான் செம்மறியாடுகளை போல அனுப்புகிறேனே. நீ விவேகத்துடன் செயல்பட வேண்டிய உன்னுடைய வேலை. உன்னை யார் ஏமாற சொன்னது? உன்னை யார் பாவம் செய்ய சொன்னது? ஆண்டவர் சொல்லவில்லையே, ஆண்டவர் சொல்லவில்லையே. அப்படி என்றால் பாவம் பற்றி உலகம் கொண்ட கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றி அவர் கொண்ட கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் போகின்றேன். தந்தையிடம் எங்கென்று வருகின்றேனோ அங்கே நான் திரும்பி போகின்றேன். அப்ப இது உனக்கு கற்றுத்தரப்படுகிறது. நீ தெய்வத்துடைய மகன், தெய்வத்துடைய மகள். நீ சாதாரண மகன் அல்ல. எங்க நாம் வாசிக்கிறோம்? எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாகும் முன்பே. அப்படி என்றால் தாய் வயிற்றில் நான் உருவாகும் முன்பே, நான் ஆனா பெண்ணா என்ற உலகம் அறிவதற்கு முன்பாகவே என்னை யார் அறிந்திருக்கின்றார்? தெய்வம் அறிந்திருக்கின்றார்.
அப்ப தாய் வயிற்றில் நான் உருவாகும் முன்பே, இதோ இந்த பெண்ணுடைய வயிற்றை உருவாகும் முன்பே தெய்வம் என்னை அறிந்திருக்கின்றார். நான் எங்கே இருப்பேன், எப்படி இருப்பேன், எங்கே பிறப்பேன், ஆணாக இருப்பேனா பெண்ணாக இருப்பேனா, எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன், எனக்கு என்ன பணி இருக்கும், நான் குருவாக மாறுவேனா அல்ல இல்லற வாழ்க்கையா துறர வாழ்க்கையா, எங்கே பணி செய்வேன் என்பது எல்லாமே தெய்வம் என்னை குறித்து ஒரு திட்டம் அங்கே வைத்திருக்கின்றார். அவனுடைய திட்டத்தின்படி தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் வார்த்தை குறித்து எரேமியா புஸ்தகம் நமக்கு எல்லாரும் தெரியும் இல்லையா? எரேமியா புஸ்தகம் 11ஆம் வாக்கியம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம், உங்களை குறித்த ஒரு திட்டம் நான் வைத்திருக்கின்றேன், அது உங்களுக்கு வாழ்வுக்கான திட்டமே அன்றி உங்களுக்கு கேடு தருகின்ற திட்டங்கள் அல்ல. அப்ப என்னை தேடித்தானே நீ வந்திருக்க வேண்டும். உன்னை யார் மந்திரவாதியை தேடி போக சொன்னது? உன்னை யார் நண்பர்களை தேடி போக சொன்னது? உன்னை யார் அவனை தேடி போக சொன்னது? என்னை தேடி நீ வா, உனக்கு நான் வெளிப்படுத்தியிருப்பேனே. ஆனால் நீ எங்கே வந்தாய்? நீ வரவில்லையே. ஓரோ திருப்பலியும் தெய்வம் உன்னை என்னையும் தேடி வருவது. அதான் கத்தோலிக்க திருச்சபை கேட்டிசிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் சொல்லித்தர அர்த்தம். ஓரோ திருப்பலியும் தெய்வமும் மனிதனும் சந்திக்கிற இடம்தான் திருப்பலி. தெய்வமும் மனிதனும் சந்திக்கிற இடம்தான் திருப்பலி. இந்த சந்திப்பில் இதோ அவன் எடுத்து சொல்ல, இவரும் இங்கே எடுத்து சொல்ல, ரெண்டு பேருக்கும் நடக்கிற டைலாக் தான் திருப்பலி. அந்த டைலாக்கில் இதோ நீ கவலைப்படாதே, உனக்கு நான் ஆறுதல் தருகிறேன். அந்த டைலாக்கில் அவனுக்கு என்ன கேட்கிறானோ தெய்வம் கொடுப்பதும், தைரியம் இல்லாதவனுக்கு தைரியத்தை கொடுப்பதும், அவனுக்கு விவரம் இல்லாதவனுக்கு அத்தனை நன்மைகளை செய்து கொடுப்பது தான் திருப்பலி. கூட இருந்து இருக்கிறவர், இம்மானுவேலாக இருக்கின்றவர், எடா நீ கவலைப்படாத என்று சொல்லிக்கொண்டு தன் மக்களை சொந்தமாக்குறது தான் திருப்பலி. எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் அவனை விடுவிக்கிறவர் தான் திருப்பலி. இதுதான் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் அறிவு இருக்கின்றது, தெளிவு இல்லை. அறிவு இருக்கின்றது, தெளிவில்லை. தெளிவில்லாத காரணத்தினால் தான் போய் கொண்டிருக்கிறான். நீ என்ன கற்று இருக்கிறாய் என்று பார். இதுதானே உனக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து யார் என்று உனக்கு தெரியும். அவர் பாவிகளை அவர் அன்பு செய்கின்றார், பாவத்தை அவர் வெறுக்குகின்றார் என்று தெரியும். தெரிந்த பிறகு ஏன் அந்த பாவத்தை நீ மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றாய்? பாவம் என்று உனக்கு என்ன எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றார். மீண்டும் நீ செய்கின்றாயே. நீதிபடி நடக்க வேண்டிய நீ எங்கே நீதிபடி நீ நடத்தி கொண்டிருக்கின்றாய்? இல்லையே, நீதிக்கு எதிராக அல்லவா நீ போய் கொண்டிருக்கின்றாய். நீ என்ன கற்றிருக்கிறாய் என்று பார். நீ குழந்தை பருவம் முதல் என்ன நீ கற்றுக் கொண்டிருக்கின்றாய்? கத்தோலிக்கர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே, நான் ஒரு விசுவாசி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே. அப்படி என்றால் அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை நீ வாழவில்லாத காரணத்தினால் இன்று நீ காரணமாக இதோ எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நோக்கம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை அல்லவா நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். லட்சியம் இருந்தது, நோக்கம் இல்லையே. நோக்கம் இல்லையே. மீண்டும் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? பாவத்தை பற்றி எடுத்து சொல்கிற சமயத்தில் திருச்ச வார்த்தை நமக்கு என்ன கற்று தெரியுது? எடுத்து பண்ணுங்க கலாத்தியர். நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். அப்போ ஈஸியாக மனசில் பதியும். கலாத்திற்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 19 அது 16 படிங்கள். கலாத்தியர் 5:16. எனவே நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அடுத்தது, அப்பொழுது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். அப்போ தூயாவின் தூண்டுதலுக்கு ஏற்றபடிதான் நான் வாழ வேண்டும் ஒழிய ஊனியல்பின் இச்சை அல்ல, அது மனிதன் அல்ல. அப்போ தூயாவின் தூண்டுதல் உனக்கு தரப்பட்டிருக்கிறதே. தூண்டுதல் தூயாவி தூண்டுதல் தருகின்றார். எடா இது வேண்டாம், இது தவறு தருகின்றார். மனசாட்சி ஒன்று பாருங்கள். அந்த மனசாட்சி வழியாக தெய்வம் தருகின்றார். நீ எந்த அளவுக்கு நீ இறைவார்த்தையை படிக்கின்றாயோ அந்த அளவுக்கு தெய்வம் உன்னோடு உரையாடி கொண்டிருப்பார். ஆனால் இறைவார்த்தை ஒதுக்கி விட்டு நீ உலக காரியத்துக்கு முக்கியம் கொடுத்து போகிறீர்கள் என்றால் எப்படி மக்களே தெய்வ சுவரம் உனக்கு அங்கே கேட்க முடியும்? அப்போ தெய்வம் தூய ஆவி வழியாக இதோ உனக்கு வெளிப்படுத்துகின்றார், தூண்டுதலை தருகின்றார். அந்த தூண்டுதலை பொருட்படுத்தாமல் வாழ்ந்தது யாரு? நீ. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பெருமக்கள் எல்லா மக்களுக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். 50 பேர் இருக்கிறார்கள் என்றால் 50 பேருக்கும் ஒரே மாதிரி கற்றுக் கொடுக்கிறார்கள். பரீட்சையில் ஃபெயில் ஆனது யாரு? நீ. பிறகு சொல்ற வார்த்தை என்ன? டீச்சர் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கவில்லை. டீச்சர் அல்ல, மாறாக நீ படிக்கவில்லை. நீ படிக்காத காரணத்தினால் எதுக்கு டீச்சர் மேலே பழிய போடுகின்றாய்? அங்கே 50 பேர் இருக்கிறார்கள். 50 பேரில் 40 பேர் 48 பேரும் பாஸ் ஆகிவிட்டார்கள். 2 பேர் நீ ஊர் சுற்றி கொண்டு நீ நடந்து கொண்டு இருந்தாய். படிக்க வேண்டிய வயதில் படிக்காமல் காதல் பின்னாக்கு நீ போய் கொண்டிருந்தாய். தண்ணி மடித்து சிகரெட்டும் பிடிச்சு கும்மலம் அடித்து கொண்டு இருந்தாய். அதை கொடுக்கிற அந்த பணிகளை சரியாமல் செய்யாத காரணத்தினால் அவர்களை நீ குற்றப்படுத்தி கொண்டு இருந்தாய். கடைசியில் வாழ்க்கையில் நீ தோற்று நிற்கின்றாய். படித்தவர்கள் 48 பேரும் அவர்கள் நல்ல நிலைக்கு வந்து விட்டார்கள். நீ 2 பேரும் தாழ்ந்த நிலைக்கு போய்விட்டாய். ஆண்டவர் அதுக்கு காரணங்கள், டீச்சர் அதுக்கெல்லாம் காரணங்கள், நீ தானே காரணங்கள். பிறகு நீ என்ன செய்கின்றாய்? டீச்சரை குற்றப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். ஆசிரியர் அதுக்கெல்லாம் காரணம். படிக்காமல் இருந்தது நீ.
அப்போ நீ என்ன நோக்கத்திற்காக நீ வந்திருக்கின்றாய், எந்த நோக்கத்திற்காக பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கின்றாய்? படிக்க வேண்டிய வயதில் படிக்காமல் மற்ற காரியங்களில் ஈடுபடுகிற சமயத்தில் எத்தனை பேருக்கு பிரச்சனை உண்டு செய்கிற எத்தனை இளைஞர்கள், எத்தனை இளம் பெண்கள் இருக்கிறார்கள். இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள். இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற எத்தனை பெற்றோர்களும் இருக்கின்றார்கள். எத்தனை பேர் பள்ளிக்கூடத்தை கல்லூரிக்கு அனுப்புகிறார்கள், போ செய்கிறார்கள். வேலைக்கு அனுப்புகிறார்கள், நீ போ, வேலைக்கு போ. இது நம்முடைய குடும்பம் மிகவும் பின்தங்கி இருக்கின்றது. ஆக நீ சம்பாதிச்சுட்டு வந்துட்டு நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அதை அனுப்புகிற சமயத்தில் அந்த பையனும் சரி அந்த பிள்ளையும் சரி தான் போகிறார்கள், வேலைக்கு போகிறார்கள். போகிற வழியிலேயே அந்த வேலை செய்கிற சமயத்திலேயே பல பழக்கங்கள் ஏற்படுகின்றன. உடனே காதல் வந்த உடனே குடும்ப விட்டு போயிட்டு பிறகு அப்பா அம்மா என்னோட விருப்பத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள், என்னோட விருப்பத்துக்கு எதிராக செயல்பட்டு போகிறார்கள். இப்போ எனக்கு சொந்த எனக்கு நிக்க விடு, எனக்கு அப்பாவும் தேவை, அம்மாவும் கிடைக்கிறது தான், விட்டு போயாச்சு ஆளு. யார் காரணங்கள்? எந்த நோக்கத்தோடு நீ இருக்கிறாய் என்று பார். உன்னை நோக்கத்தை அனுப்பினார்களே எதற்காக? காதலிப்பதல்ல, மாறாக குடும்ப தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக உன்னை அனுப்புகிறார்கள். அவர்கள் நீ செய்த துரோகம் என்னவென்று பார். அது பார்க்கவில்லை, அவர்கள் எனக்கு அன்பு செய்யவில்லை என்று சொல்லிக்கொண்டு அந்த பெரியோர்களை நீ காயப்படுத்துகிற சமயத்தில் எப்படி இருக்கும்? இதுக்கு சப்போர்ட்டாக ஒரு கூட்டம் தனியாக ஓடிக்கொண்டிருக்கும். எந்த அளவுக்கு மக்கள் நீ நானும் இருக்கிறோம் என்று பாருங்கள். தெய்வத்துக்கு எதிராகவே அல்லவா நீ நானும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நியாயம் என்று சொல்லிக்கொண்டு நீதிக்கு எதிராக அல்லவா நாம் செயல்பட்டுக்கின்றோம். பாவம் செய்ய ஒருவத்திற்கும் தெய்வம் உனக்கு அதிகாரம் தந்ததில்லை. தூயாவின் தூண்டுதலுக்கு ஏற்றபடித்தான் நீயும் நானும் வாழ வேண்டும். அடுத்த வார்த்தை படிங்கள், 17வது வாக்கியம். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூயாவின் விருப்பம் ஊனியல்புக்கும் முரணானது. அது ஒன்று போவாது. நீ கிறிஸ்துவுக்கு ஏற்றுக்கொள்கிற என்றால் அந்த கிறிஸ்துக்கு மட்டும் நீ அது என்ன சொல்ற அது மட்டும் எடுத்துக்கொள். ஆற்றுல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம் சொல்லுவாங்களே, இதுதான் நீ போக வேண்டும். 2 வஞ்சையில் பயணம் செய்ய முடியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் தெய்வத்தை ஏற்றுக்கொள்வது என்றால் தெய்வத்துக்கு தான் முக்கியம் கொடுக்க வேண்டும் ஒழிய அது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்று சொல்வது அல்ல. அப்படி என்றால் எங்கு வாழ்க்கை இருக்கும்? 2 பேரும் ஊனியல்புடைய செயல்பாடானது இங்க தூய ஆவிக்கு முரணானது. இது ஒரு நாளும் தூய ஆவி ஏற்றுக்கொள்ளாது. பரவாயில்லை, ஆண்டவர் மன்னிப்பார். அப்படி என்றால் பாவ சங்கீர்த்தனம் என்னும் புனிதமான அருட்சாதனத்தை நீ எப்படி எடுக்கின்றாய்? பாவம் செய்வதற்கான லைசன்ஸாக நீ பார்த்தாய ஒழிய வேறு எதுவும் இல்லை. பாவ சங்கீர்த்தனம் என்பது நீ பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் அல்ல, மாறாக அந்த பலவீனத்திலிருந்து அந்த பாவத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அருட்சாதனம். ஆனால் நீ அதை என்ன செய்கின்றாய்? பாவம் செய்வதற்கான லைசன்ஸாக நீ மாற்றப்படுகின்றாய். பாவ சங்கீதம் இருக்கின்ற நான் போய் பாவ சங்கீதம் செய்து விடுகின்றேன். அப்போவே நீ மறுபடியும் பாவம் செய்கிறாய் என்ற உணர்வு உனக்கு இருக்கா? எந்த அளவுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். திருச்சபை அருட்சாதனம் தருகின்றது. எதற்காக? நாம் மீட்பு பெறுவதற்காகத்தான் அருட்சாதனம். இங்கேருந்து பாரிஸ்க்கு எப்படி வேணால் போகலாம். இங்கேருந்து பாரிஸ் எப்படி போகலாம்? கார்லையும் போகலையாம், பஸ்லையும் போகலையாம், ஆட்டோலையும் போகலையாம், பைக்லையும் போகலாம், நடந்தும் போகலாம், சைக்கிளும் போகலாம், எப்படி வேணால் நீ போகலாம். நீ எந்த இதை பயன்படுத்துகிறாயோ அது சொகுசாக நாம் போக வேண்டும். எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நாம் போக வேண்டும். அப்படி என்றால் என்ன வேண்டும்? உனக்கு பஸ்ஸில் போக முடியாது, உன் சொந்த வாகனத்தில் நீ போகலாம். உன் சொந்த விரும்பும் வாகனத்தில் நீ பாட்டும் சொகுசாக நீ போய் கொண்டிருக்கலாம். நீ போய் சேர வேண்டிய சேரும் நீ சேர்ந்து விடலாம். பஸ்ஸில் போனால் இடித்து கொண்டது அப்படி போக விட, நடந்து போனால் கால் வலிக்கும், வேறு இதெல்லாம் கடந்து வரும். ஆனால் சொகுசமாக போக விட எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாம் போக வேண்டும். அருட்சாதனம் இதா உனக்கு ஒரு வாகனம். நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு அது உன்னை கொண்டு போய் சேர்க்கும். எந்த ஒரு தடை இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சொகுசாக உன்னை கொண்டு போய் சேர்க்கும். பாவம் செய்வதற்காக அல்ல, தெய்வம் அனுபவம் பெறுவதற்காக. ஆனால் நீ அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாயா? அடுத்த வார்த்தை படியுங்கள், 18வது வாக்கியம். நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். அப்ப தூய ஆவியால் நீ வழிநடத்தப்படுகிறாய் என்றால் இது ஒரு நாளும் உனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு நாளும் ஒரு பாரமாக இருக்காது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு நாளும் பாரமாக இருக்காது. எனக்காக கட்டளைகள் ஒரு நாளும் உனக்கு பாரமாக இருக்காது. இந்த கட்டளைகள் எப்போ வந்தது? மனிதர்கள் பாவம் செய்த உடனே தான் கட்டளைகள் தெய்வம் தருகின்றார். எதற்காக? ஒரு ஒழுங்குமுறை இருக்க வேண்டும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் புதுசாக வந்து கொண்டிருக்கிறது. எதற்காக? ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வருவதற்காக. நீ ஒழுங்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற என்றால் எதுக்கு இதெல்லாம் கடந்து வருகிறது? ஒரு நாளும் வராது. அப்படி என்றால் தெய்வம் தூய ஆவியால் வழிநடத்த ஒரு மனிதன் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டான். அவன் அடுத்த மனிதரை அன்பு செய்து கொண்டு போவான். அடுத்த மனிதருக்கு கெடுதல் விதிக்க மாட்டான். அப்போ அந்த ரூல்ஸே வராதே, ரெகுலேஷன் வராதே. அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லோரையும் அன்பு செய்து போய்கொண்டே இருக்கும். இது தூய ஆவியால் வழிநடத்தப்படுகிறவன் கட்டளையை பற்றி கவலைப்படவே மாட்டான். அவன் ஆல்ரெடியாக
தெய்வ கிருபைகளை மனித நேயத்துக்கு ஏற்றபடியே, மனித மாண்புக்கு ஏற்றபடியே இதோ அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மகன், ஒரு மகளாக மாறுவார்கள். அடுத்த வார்த்தை படியுங்கள். அதான் பார்த்தீங்களா, செயல் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை. பரத்தமை என்றால் என்ன அர்த்தம்? திருமணத்துக்கு முன்னாடி நடக்கின்ற உறவுகள். திருமணத்துக்கு முன்னாடி காதலிப்பார்கள், காதலிக்கிற சமயத்தில் பல இழிவான காரியங்கள் செய்வார்கள். இதுதான் பரத்தமை, ஃபோர்னிகேஷன். மறுபடியும் என்ன செய்வார்கள்? அதே நபரை திருமணம் செய்து கொள்வார்கள். அப்போ திருமணத்துக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் இருப்பார்கள். இதெல்லாம் பரத்தமை, அதெல்லாம் பரத்தமை, அதெல்லாம் பெரிய பாவம். ஒரு நாளும் திருச்சபை அங்கீகரித்ததில்லை. ஆனால் என்ன வருகிறது? பரவாயில்லை, நாம் ஒருத்தர் புரிந்து கொள்ள வேண்டும், அதனால் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். வா, நம்ம ரெண்டு பேரும் ஈடுபடலாம், இந்த இச்சைக்கு வர காரியங்கள் ஈடுபடலாம் என்று சொல்ல சமயத்தில் நீ எந்த அளவுக்கு அந்த புனிதமான அந்த செயலை பாவத்தின் செயலாக நீ மாற்றி விடுகிறாய் என்று பார். ஆனால் தான் எபிரேயர் திருமுகத்தில் வாசிக்கின்ற மணவரை படுக்கையை மாசுருவாமல் காத்து கொள்ளுங்கள். பரத்தமை எந்த அளவுக்கு பாருங்க. அடுத்த வார்த்தை கெட்ட நடத்தை. கெட்ட நடத்தை நமக்கு எல்லோருக்கும் தெரியும். விபச்சாரத்துக்கு துல்லியமானது கெட்ட நடத்தை. அடுத்தது காமவேரி. காமத்தின் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் தெய்வம் தந்திருக்கிற புனிதமான அந்த செக்ஷுவல் அந்த உணர்வை என்ன செய்ய பாவத்தின் உணர்வாக நீ மாற்றி விடுகின்றாய். கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்று சேர சமயத்தில் ரெண்டு பேர் உடலில் ஏற்படுற அந்த சந்தோஷம் அது தெய்வம் தருகின்ற ஒரு கிருபைகள். கத்தோலிக்க திருச்சபை கேட்டிசம் ஒரு கேத்தலிக் சர்ச் சொல்லித்த அர்த்தங்கள் தான். ரெண்டு பேர் ஆணும் பெண்ணும் சேர்கிற சமயத்தில் தெய்வம் அங்கு மகிழ்கின்றார், சந்தோஷம் அடைகின்றார். அந்த சந்தோஷத்தை தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார், அருட்சாதகம் மாற்றி விடுகின்றார். அதுதான் உடல் சுகத்தின் அர்த்தங்கள். அதனுடைய விளைவாக தெய்வம் அவர்களுக்கு பரிசாக கொடுப்பதுதான் எனது குழந்தைகள். ஆனால் தான் வார்த்தை கூறுது, குழந்தை எல்லாம் தெய்வம் தருகின்ற பரிசு, மக்கட்பேறு அவர் தருகின்ற பரிசு. அப்ப ஆணும் பெண்ணும் சேர்ற அந்த உடல் உறவுகள், அந்த புனிதமான உறவை, அந்த உறவை நீ தான் கொச்சைப்படுத்துகிறாய் ஒழிய தெய்வம் அல்ல. நீ தான் தவறான படங்களை பார்த்து கொண்டு காமத்தில் இருந்து கொண்டு அந்த இழிவான காரியங்கள் செய்கிற சமயத்தில் ஊன் உடலுக்கு எதிராக ஊனுடன் செயல்பாடு செய்து கொண்டிருக்கின்றாய். தூய் ஆவிக்கு எதிராக செயல்பாடு செய்து கொண்டிருக்கிற சமயத்தில் எப்படி மக்களுக்கு கிருபைகள் கிடைக்கும்? தெய்வம் உனக்கு என்ன கற்று தந்தாலோ அதில் நீ உறுதியோடு இருக்க வேண்டும். எங்க படிக்கின்றாய்? எல்லாம் உண்டு. மேரேஜ் கிளாஸ்க்கு நான் போகின்றேன், இதெல்லாம் தெரியும். தெரிந்த பிறகு காமவெறியோடு கணவன் மனைவியையும் மனைவி கணவனை நீ பார்க்கிற சமயத்தில் நீ செய்து பாவம் என்று உனக்கு தெரியாதா? தெரிந்தே அந்த பாவத்தில் ஈடுபடுகிறேன் என்றால் எப்படி நிலை இருக்கின்றாய்? ஏற்கனவே இவன் திருமணமானவன், ஏற்கனவே இவள் திருமணமானவள், உனக்கு தெரியும். தெரிந்த பிறகு அவனிடத்தில் தவறான எண்ணத்தில் நீ பழகுகிறாய் என்றால் கெட்ட நடத்தைக்கு அல்லவா நீ போய்கொண்டிருக்கின்றாய். திருச்சபை குறித தவறு என்று தெரிகிறது. தெரிந்த போதிலும் நீ மீண்டும் மீண்டும் அது தவறை செய்துவிட்டாயே. அவனை ஒப்பிட்டு பார்க்கிறது, இவளை ஒப்பிட்டு பார்ப்பது தவறு என்று உனக்கு தெரியும். கெட்ட நடத்தை அல்லவா, மீண்டும் அந்த நடத்தையில் அல்லவா ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாய். எல்லாம் தெரிந்தும் தவறு செய்து கொண்டிருக்கிறடி. பிறகு ஏன் தெய்வத்தை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய்? பிறகு நான் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறேன். பாவ சங்கீர்த்தனம் நீ பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் அல்ல. Praise the Lord. அடுத்த வருகிறது பில்லி சூனியம், சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம், இவை அனைத்தையுமே என்னவா வருகிறது? எதிராக வந்திருக்கிற காரியங்கள். மக்களே, ஒரு நாளும் தெய்வம் உங்களுக்கு நமக்கு அதிகாரம் தந்ததில்லை. ஒரு நாள் தெய்வம் இல்லை. ரோமியருக்கு திருமுகம் 1ஆம் அதிகாரம், ரோமியருக்கு திருமுகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். இறை பற்றி இல்லாத எல்லா மனிதர்களையும் எல்லா வகையான நெருக்கேடுகளும் வந்து நிற்கும். வார்த்தை உனக்கு சொல்லிப்படுகிறது, திருச்சபை உனக்கு கற்றுத்தருகிறது. இறை பற்றி இல்லாமல் நீங்கள் வாழாதீர்கள், எல்லா விதமான நெருக்கேடுகளும் உன்னில் வந்து தங்கும். அப்ப தெய்வ பயம் இல்லாமல் நீ வாழாதே, விசுவாசத்துக்கு எதிராக நீ போகாதே என்று வார்த்தை உனக்கு கற்றுத்தருகிறது. கற்று தருகிற சமயத்தில் நீ அதை படித்து கொண்டிருக்கின்றாய். படித்த நீ, அதெல்லாம் அறிவிருந்த நீ, அந்த விசுவாசம் என்ன இருக்கிறதோ அதுக்கு எதிராக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இன்று நெறி கெட்டு நீ போய் கொண்டிருக்கின்றாய். குடும்பத்தில் யார் என்று பார்க்காமல் அது அம்மா தானே, அது தங்கச்சி தானே, சகோதரி தானே, சகோதரன் தானே என்று உணராமலேயே அவனிடத்தில் நீ உறவு கொண்டு நீ வாழுகிற சமயத்தில் ஏற்பட்ட பாவத்தில் நீ இருக்கிறாய் என்று நீ பார். கூட பிறர்கள் தானே என்று உணராமல் அவளை கைகள் அடித்து கொண்டு அவளை அன்பு செய்யாமல் வெறுத்து ஒதுக்கி நீ வாழுகிற சமயத்தில் எப்பேற்பட்ட நிலத்தில் நீ இருக்கிறாய் என்று பார். எந்த மாதிரி பாவத்தில் நீ நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் உண்டே, தெய்வம் கற்றுத்தருகின்றாரு. எங்க விட்டு கொடுக்கிற தன்மை, எங்க மன்னிக்கின்ற தன்மை, இதோ நெருக்கேடு எல்லா மக்களும் வந்து வரும். எப்பொழுது தெய்வ பயம் இல்லாமல் வாழுகிற சமயத்தில். தெய்வ பயம் இல்லாதவன் ஆளையும் பக்கமே வரமாட்டானே.
எதற்கு நான் கோயிலுக்கு போக வேண்டும், நான் கோயிலுக்கு போன எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு அவன் போய்கொண்டு கேட்டால், இதை இளைஞன், இந்த இளம்பெண், அவன் படித்திருக்கின்றான், என்ன மண்ணாங்கட்டி படித்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. தெய்வத்துக்கு எதிராக அல்லவா போய்கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் படிங்கள், அங்கு 28வது வாக்கியம். கடவுளை அணுகி ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டார்கள். கடவுளை பற்றியுள்ள அறிவு, ஏற்றுக்கொள்ளும் தன்மையை அவர்கள் இழந்து விட்டார்கள். இழந்துவிட காரணம் என்ன? சீர்கெட்ட சிந்தனை வர காரணம் என்ன? அடுத்த வார்த்தை மறுபடியும் படிகள், 28வது வாக்கியம். சீர்கெட்ட சிந்தனையின் விளைவாக தெய்வம் அவர்களை விட்டு விட்டார். அப்படி சீர்கெட்ட சிந்தனை போக காரணம் என்ன? காரணம் இருக்கா? காரணம் இருக்கு. அதான் முன்னாடி வார்த்தைகள். அதே 1ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம். 21ஆம் வாக்கியம். ஏனெனில் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை. அடுத்தது நன்றி செலுத்தவும் இல்லை. அடுத்தது அதற்கு மாறாக அவருடைய எண்ணங்கள் பயனற்றவை ஆயின. அடுத்தது உணர்வுவற்ற அவர்களுடைய உள்ளம் இருண்டு போய்விட்டது. அப்ப தெய்வ வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, தெய்வத்துக்கு மகிமை செலுத்தவில்லை, இறைவனுக்கு நன்றி செலுத்தவில்லை, இறை வார்த்தையை செவி கொடுக்கவில்லை. இது அவருடைய எண்ணங்கள் பயனற்றவையாய் போய்விட்டன. அப்படி பயனற்றாய் போன காரணத்தினால அதனுடைய விளைவுதான் அந்த 28லிருந்து வருகிற ஒரு காரியங்களும் சாதாரண காரியங்கள் அல்ல. கடைசியில் வருகிற காரியம் என்பது அப்படியே படிங்கள். 28 அப்படியே யாராவது ஒருத்தர் சத்தமாக அப்படியே படிங்கள். ரோமியர் 1:28 இல்லை இங்கே இல்லை, இங்கே படி கரெக்ட் தான் படி. எல்லா வகை நெருக்கேடுகளையும், பொல்லாங்கு, பேராசை, தீமை, அடுத்தது பொறாமை, கொலை, அடுத்தது அவர்கள் புறங்கூறுபவர்கள், அடுத்தது அவதூறு பேசுபவர்கள், கடவுளை வெறுப்பவர்கள், இழித்துரைப்பவர்கள், செருக்குற்றவர்கள், வீம்பு பாராட்டுபவர்கள், தீய வழிகளை கண்டுபிடிப்பவர்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள், அடுத்தது சொல் தவறுபவர்கள், மதிக்கெட்டவர்கள், பாசமற்றவர்கள், இரக்கமே இல்லாதவர்கள், அடுத்தது இப்படியெல்லாம் நடப்பவர்கள் சாவுக்குரியவர்கள் என்றும் கடவுளின் ஒழுங்கை அறிந்திருந்தும் இவ்வாறு நடக்கின்றார்கள். அடுத்ததான் பயங்கரம். தாங்கள் நடப்பது மட்டுமன்று, அப்படி நடப்பவர்களையும். பிறகு எப்படி நன்மைகள் கடந்து வரும்? இதுக்கு சப்போர்ட் எல்லாம் யாரு? அப்படி பாராட்டுபவர்கள் இவர் யாரு? குடும்ப அங்கத்தினர்கள். குடும்ப அங்கத்தினர்கள். இதோ கணவன் வழி தவறி போகின்றான், சப்போர்ட் யாரு? அம்மா, கணவனுடைய அம்மா இருப்பார்கள். பரவாயில்லடி, மனைவி சொல்வார்கள், என்னங்க வேணாங்க, குடிக்காதீங்க வேணாங்கன்னு. அப்பா, கணவனுடைய அம்மா வீட்டில் இருப்பார்கள், வயசானவர்கள். பாடி அம்மா, ஆம்பளை குடிக்கிட்டு உனக்கு என்னடி, விட்டு தள்ளு போ. போயிடுச்சு இல்லை, அம்மா தானே, நீ ஓங்கி ஒரு அடி அடிக்க வேண்டியது தானே பையனுக்கு. அது வராது. பரவாயில்ல, பையன் தானே, குடிக்கிடும், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இதோ நடப்பவர்களை பாராட்டுகிறவர்கள், பரவாயில்ல, நல்லா பிடிக்கிட்டோம், நல்லா குடிக்கிடும், நல்லா குடிக்கிட்டோம். எப்படி குடும்ப அங்கத்தினர்களே, இதோ அவர்கள் செய்கிற அந்த குடும்ப அங்கத்தினர் செய்கிற தவறுகளுக்கு அவங்க உடந்தையாக இருக்கிற சமயத்தில் பாவம் செய்கிறவனுக்கு அங்கே லைசன்ஸ் கிடைக்கிறது, அவங்க பாட்டுன்னு போய்கொண்டே இருப்பார்கள். எப்போ நீ குடும்ப அங்கத்தினர்கள் நீ என்ன கற்றிருக்கின்றாயோ அதில் நீ உறுதியோடு இருக்கிறாய் என்றால், மக்களே, எவன் பாவம் செய்ய போகின்றான்? இல்லையே. ஆதி பெற்றோர்கள் உன்னுடைய முன்னோர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உன்னை படைத்த, உன்னை வளர்த்தவர்களை, படிப்பு ஆளாக்கினவர்கள், உன்னுடைய முன்னோர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்த அந்த வாழ்க்கை, அந்த மாரல் வேல்யூஸ் எப்படி இருக்கின்றது? இப்போ உன்னுடைய பிள்ளைகள் உன்னிடத்தில் எப்படி படுகிறார்கள், அது எப்படி இருக்கிறது? கொஞ்சம் லேசாக ரீவைண்ட் பண்ணி பாரு, அப்போ தெரியும் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள்.
அந்த காலத்தில் எப்படி இருந்தீர்கள்? அந்த மாரல் வேல்யூஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து போனீர்களே, இன்று எங்கு போய்விட்டது? அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் பரவாயில்ல, நீயாகத்தானே வந்தன, வாழ்ந்தது யாரு? இப்போ இந்த காலத்தில் பசங்க அப்படி, இந்த காலத்து பசங்க யார்? உன் பிள்ளைங்க தானே, வேறு யாரும் இல்லையே. உன் பிள்ளைங்க தானே இந்த காலத்து பசங்க, முன்னாடி இருக்காங்களா இல்லையே? உன்னுடைய பிள்ளைகள் தான், உன் குடும்ப அங்கத்தினர்கள் தான், உன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் எல்லாம். அப்போ நீ என்ன கற்று இருக்கின்றாய்? என்ன கற்றதில் என்ன நீ உறுதியோடு நின்றிருக்கின்றாய்? போய்விட்டதே. மீண்டும் எடுத்து படிங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 திருவாக்கியங்கள். பார்த்தீங்களா? தீங்கு இழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை என்பது இல்லை. உங்களுக்கு தெரியாதா? அப்ப தீங்கு இழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை என்பது இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பால் கொள்வோர், ஒரு பால் உணர்ச்சியில் ஈடுபடுவோர் அத்தனை பேர் பாவிகள் என்று உனக்கு தெரியாதா? பிறகு என் மக்களே இதுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருந்து போய்விடுகின்றாய். செய்கிறதில்ல என்ன கற்று இருக்கின்றாயோ அதில் உறுதியோடு இருக்க வேண்டும். இல்லை, இன்னொரு உதாரணம், இதில் எதிர்க்க சக்தி தெய்வம் கற்று தந்திருக்கிறாரா? பாவம் தெய்வம் எதற்காக வந்திருக்கிறார் என்ற அறிவு உனக்கு இருக்குது. அவர் மன்னிக்கின்றவர், அன்பு செய்கிறவர், விட்டு கொடுத்த போல எல்லாம் செய்தவர், எனக்காகத்தான் வந்திருக்கணும் தெரியும். பாவத்தை பற்றி அவர் எடுத்தும் சொல்லிக்கின்றார். இதெல்லாம் தவறு, இதெல்லாம் தவறு, இதெல்லாம் மிக தெளிவாக சொல்லிக்கிறார். இனி பாவத்தை எதிர்த்து நாம் போராட வேண்டுமே, எதிர்த்து போராட தைரியம் எனக்கு வேண்டுமே, அதுக்கும் போராட தெய்வம் சக்தி தந்தாரா? அதுவும் தந்திருக்கிறாரே. லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் நான் உனக்கு அதிகாரம் தந்திருக்கின்றேனே. ஏன் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை? தீமைகளை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி தெய்வம் தந்திருக்கிறாரே. எபேசியருக்கு திருமுகம் 6ஆம் அதிகாரம் 10 திருவாக்கியங்கள். எபேசியருக்கு திருமுகம் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6:10 திருவாக்கியங்கள். பாருங்க, இறுதியாக ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுகள். அப்ப ஆண்டவரோடு இணைந்து, மனிதனோடு இணைந்தல்ல, ஆண்டவரோடு இணைந்து அவர் தருகின்ற அந்த சக்தி, அவர் தருகின்ற வலிமையோடு ஆற்றலோடு நீ எதிர்த்து போராடு. அடுத்த வார்த்தை படி. பார்த்தீங்களா? அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலங்களும் நினைத்துக்கொள்ள. அப்ப அழகையின் ஏமாற்று வழிகளை என்றால் அழகை ஏமாற்றும் அதனுடைய சுபாவம், ஏமாற்றுகின்ற சுபாவம், வஞ்சிக்கின்ற சுபாவம் தெய்வம் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரே. அழகையை பற்றி வெளிப்படுத்திக்கிறாரே. திருத்துதர் பணி, இது பேச்சு அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். திருத்துதர் பணி 13ஆம் அதிகாரம், திருத்துதர் பணி 13ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். அனைத்து வஞ்சகத்திற்கும் உறைவிடமானவன் யாரு? பிசாசு. அப்ப வஞ்சகத்திற்கு உறைவிடமானவன் யாரு? பிசாசு. திருச்சபை கற்று தருகிறது. அப்ப வஞ்சனை செய்கிறவன் அவன் தானே. உனக்கு தெரியும் இல்லையா? உன்னை யார் அவனை ஏமாற சொன்னது? உன்னை யார் ஏமாற? அடுத்தது, அழகையின் மகனே. இந்த மாதிரி செய்கிறவர்கள் எல்லாம் யாரு? பிசாசுடைய பிள்ளை. உனக்கு தெரியாதா? பிறகு ஏன் அவனுக்கு நீ உறவு வைத்துக் கொண்டிருக்கின்றாய்? ஏன் இவனை பார்த்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீ நடக்கின்றாய்? அப்ப அனைத்து பகைவனுக்கு வஞ்சனைக்கும் உறைவிடமானவன் அழகையின் மகன். அடுத்தது, பழி பாவம் எதற்கும் அஞ்சாதவன். பழி பாவம் எதற்கு அஞ்சாதவன் என்றால் அடுத்த மேல் பழி போடுகிறவன். பழி போடுகிறவன். செய்கிற தவறு இவன், நான் தவறு செய்திருக்கின்றேன், ஆனால் என்ன செய்கின்றேன்? என்னுடைய பலவீனத்தில் இருக்கிற மேலே பழியை போட்டு நான் தப்பித்துக் கொள்கின்றேன். அதிகாரத்தில் இருக்கிறவன் அடுத்தவன் மேலே பழி போட்டு வருகின்றேன். பணம் படைத்திருக்கிறவன் நான் அடுத்தவன் மேல் பழியப்பட்டு கொண்டு நான் தப்பித்து விடுகின்றேன். அப்போ எந்த பாவம் இல்லாமல் பழியும் இல்லாமல் பரவாயில்ல எக்கடியான கெடுப்போ மற்ற உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், ஐயோ நான் சரி தவறு தானே என்று உணர்வே இல்லாமல் அடுத்த மேல் பழியை போட்டுக்கொண்டு வாழ்கின்றேனே. ஒரு பெண்ணை ஏமாற்றுகின்றான். பிறகு அவள் வந்து கெஞ்சுகிறாள், நீ என்னை ஏமாற்றிவிட்டாயே. உடனே இவன் சொல்ற வார்த்தை, உன்னை யாரு என்னை ஏமாற சொன்னது? உன்னை யாரு ஏமாற சொன்னது? நீ எனக்கு 10-11. அந்த பிள்ளை வாழ்க்கை போய்விட்டது. அவனுடைய பலவீனத்தை பயன்படுத்துகிறவன் பழிப்பாவம் எல்லோருக்கும் அஞ்சாதவனாக இருக்கின்றானே. அப்போ அப்பேற்பட்ட நபரிடத்தில் உன்னை யார் கூட்டு வைக்க சொன்னது? அப்படிப்பட்ட நபரை யார் உன்னை வீட்டுக்கு வைக்க சொன்னது? ஆண்டவர் சொன்னாரா? இல்லையே. அப்போ அழகையின் மகனே, பழிப்பாவம் எல்லோருக்கும் அஞ்சாதவனே, நீதி நேர்மை அனைத்துக்கும் பகைவனே, தெய்வ காரியங்களுக்கு தெய்வத்திற்கு எதிராக போகிறவன் அல்லவா நீ? அடுத்தது, ஆண்டவரின் நேரிய வழியிலிருந்து திசை திருப்புவதை, அப்படி என்றால் மக்களே நேரிய பாதையில் போகிற மக்களை திசை திருப்புகின்றவன் தானே நீ. நேரிய பாதையில் போகிற பிள்ளைகளை இல்லை திசை திருப்பர்கள் யாரு? நண்பர்கள் இருக்கிறார்களே. திசை திருப்புற நண்பர்களை உன் யார் தேர்ந்தெடுக்க சொன்னது? திசை திருப்புற நண்பர்களை ஒரு யார் அருகில் வைக்க சொன்னது? தெய்வம் சொன்னாரா? இல்லையே. பிறகு எந்த அளவுக்கு நீ இருக்கிற என்று பார். ஆரம்பத்தில் குடித்து கொண்டிருக்கிறார்கள்,
ஒரு பெண் சகோதரி இங்கே வந்தால் கவுன்சிலிங் வந்து சொல்கிற வார்த்தை, நான் நல்ல ஒரு கணவனை நான் எதிர்பார்த்தேன், நல்ல ஒரு கணவன், குடிக்காத ஒரு கணவன் தான் நான் எதிர்பார்த்தேன். அதற்காக அவள் பல நாள் ஜபித்திருந்தாள். அதே மாதிரி திருமணம் நடந்தது, சந்திக்கின்றார்கள், திருமணம் நடந்தது, இது அவன் குடிக்கவில்லை என்று. ரெண்டாவது திருமணம் ஆகிய மூணாவது நாள் உறவினர் வீட்டுக்கு போகிறார்கள். அப்போ உறவினர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? என்னடா பீர் வேணுமா, விஸ்கி வேணுமா, எதிராக உனக்கு வேண்டும் என்று. உடனே பையனுடைய அப்பா, எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், எதெல்லாம் வேண்டாம் என்று. பிள்ளை இப்படி பார்க்குது. அப்போ அப்படி என்ன உடனே அவன் அந்த உறவினர் சொல்ல வார்த்தை என்ன மருமகள் வந்ததுனால குடிக்காமல் விட்டீங்களோ, என்ன ஆயிடுச்சு, எடா உனக்கு எதுக்குடா, உனக்கு பீர் எடுக்கணுமாடான்னு. வேண்டாம் உடனே எனக்கு இப்போ வேண்டாம். யார் பையன்? அம்மா சொன்னாங்க, எனக்கு எடுங்க, பிரச்சனை கிடையாது. யார்? மாமியார். எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு கொடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, கொடுங்க. பொண்ணு பார்க்குது, என்னங்க இது, நீங்கள் குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஆமாம், அப்போ திருமணத்துக்கு முன்னாடி, இப்போ நான் குடிக்கிறது இல்லை, அப்போ நான் குடிச்சிடுதே, இப்போ நான் குடிக்கிறது இல்லை. எப்போ? 3 நாள். யார் ஏமாந்தப்பட்டது? இவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு எப்படி ஏமாற்றிக் கொள்கிறார்களே, பெற்றோர்களாக நொந்து விடுகிறார்கள். பிள்ளை வாழ்க்கை தான் போய்விட்டது. சாடிஸ்ட் குணம் உள்ளவர்கள் அந்த பிள்ளை முன்னிலையை வைத்து கொண்டு என்ன செய்கிறார்கள்? பையனுடைய அம்மா சொல்ற வார்த்தை, இப்போ உன் பிள்ளையை நீ கட்டிப்பிடிக்கலாம்டா, இப்போ நீ அப்படி செய்யலண்டா, இப்போ நீ அப்படி செய்யலண்டான்னு சொல்ற சமயத்தில் அந்த தாய் இருக்கணும், தந்தை இருக்கணும். தந்தை சொல்ற வார்த்தை, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் யூடியூப் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், அப்படி மாதிரி காரியம் செய்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் அந்த மகளுடைய வாழ்க்கையை எப்படி நாசமாகிறார்கள்? கண்ணு முன்னாடியே பிள்ளைகள் முன்னிலை வைத்துக் கொண்டு இவ்வாறாக இழிவாக இச்சைக்குரிய காரியங்கள், அவங்க பிரைவேட் லைஃப்பை நீ இப்படி ஆரம்பி, இப்படி செய்யன்னு சொல்கிற போது அந்த குடும்ப அங்கத்தினர்கள் எப்படி இருப்பார்கள்? மாமனார் மருமகளை மருமகளாக பார்க்க முடியுமா? அந்த மகள், என் வாழ்க்கை போய்விட்டது, எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கவில்லையே, கண்ணீரோடு இருக்கின்ற ஒரு சூழல். தெய்வம் அதற்கெல்லாம் காரணங்கள். அவளை எந்த அளவுக்கு ஏமாற்றியிருக்கின்றார்கள். பழி பாவம் எதற்கும் அஞ்சாதவன், எக்கேடு வேணா கேட்டுப்போ, எனக்கு தேவை இதுதான் என்று பழிவதற்கு அஞ்சாதவன், மக்களை திசை திருப்புகின்றவன். இது நம்முடைய குடும்பத்திலே எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? நம்முடைய குடும்பத்திலே நீ என்ன கற்றிருக்கின்றாயோ அதில் நீ உறுதியோடு நீ இருக்க வேண்டும். இதாக உனக்கு திருச்சபை கற்றுக் கொடுத்தது? இந்த மாதிரி பாவ வாழ்க்கையாக திருச்சபை கற்றுக் கொடுத்தது இல்லையே. இதுக்கு எதிராக அல்லவா நீ வாழ வேண்டும். ஆனால் நீ பிசாசு என்ன கற்றுத்தருகிறதோ அதை நீ செய்து கொண்டிருக்கின்றாய். எந்த அளவுக்கு வேதனை வருது என்று பார். மக்களே, மீண்டும் எடுத்துப்பட்ட எபேசியருக்கு திருமுகம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் திருவாக்கியங்கள். அழகையின் ஏமாற்று வழிகளை எல்லாம் எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருள் எல்லா படைக்கலங்களையும் அணிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் அவன் எதிர்ப்பான், உன்னை வஞ்சிப்பான், உன்னை ஏமாற்றுவான். காரணம், ஓநாய்களுக்கு மத்தியில் தான் நான் உன்னை அனுப்புகின்றேன். அப்ப அனுப்புகிற சமயத்தில் வெறும் கையோடு தெய்வம் என்னை அனுப்புவதில்லை, வெறும் கையோடு அனுப்புவதில்லை. ஒரு ஆர்மிக்கு ஒரு தலைவன் என்ன வேண்டுமோ, போர் வீரனுக்கு என்ன தேவையோ அத்தனையும் தெய்வம் தருகின்றார். பிசாசை எதிர்க்கக்கூடிய அத்தனை கருவிகளையும் தெய்வனை தந்து தான் இந்த உலகத்தில் என்னை அனுப்புகின்றார். அதுதான் மக்களே ஞானஸ்தானம். திருமுழுக்கு வழியாக எல்லா கிருபைகள் சக்தி தருகின்றார். உறுதி பூசல் வழியாக அதை உறுதிப்படுத்துகின்றார். இதோ நற்கருணை வழியாக, மகனே உன் கூட நான் இருக்கிறேன், நீ மட்டுமல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டு சென்று இதா அப்பத்தின் வடிவில் என் கூட வருகிறார். வாழ்நாள் முழுவதும் இருக்கின்றார், இம்மானுவேலாக இருக்கின்றார். ஒரு நாளும் என்னை தனியா விட்டதில்லை என் தெய்வம், ஒரு நாள் இந்த சூழல் விட்டதில்லை. ஆனால் நீ நானும் சொல்ற வார்த்தை என்பது என்ன? நான் அனாதையாக இருக்கின்றேன், யாரும் எனக்கு உதவி செய்தில்லை, யாரும் என்னை அன்பு செய்யவில்லை, நீ தெய்வத்தை கண்டதில்லை. எப்படிப்பட்ட பாவத்தில் நீ நானும் இருக்கிறோம் என்று பாருங்கள். எதிர்க்கக்கூடிய சக்தியை, தீமை எதிர்க்கக்கூடிய கிருபையை தெய்வம் தந்திருக்கின்றார். என்னெல்லாம் கிருபையை தந்திருக்கின்றார்? அடுத்த வார்த்தை, ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, மாறாக ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றலுடையோர், வான்வெளியுள்ள தீய ஆவிகள். யார் அது ஆட்சி புரிவோர்? அரசாங்கமா? அல்ல அல்ல, மாறாக எந்த பாவம் உண்மையில் ஆட்சி செய்கின்ற பார். கோபம் என்னும் பேய் உன்னை ஆட்சி செய்கின்றால் அந்த ஆட்சியில் நீ கட்டுப்பட்டு இருக்கின்றாய். அப்ப கோபம் என்னும் பேய் இதோ உன்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இச்சை என்னும் பேய் உன்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. வெறுப்பு வைராக்கியம் என்னும் பேய் உன்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி செய்கின்ற அந்த பேயிலிருந்து உன்னை விடுவிக்க வேண்டும் என்றால், எடா மகனே மகளே, இதான் நான் தருகின்ற கருவிகளை பயன்படுத்து. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர்,
உன்மேல் அதிகாரம் எடுத்துக்கொண்டு அது உன்னை கட்டுப்படுத்துகிறது, உன்னை அடிமைப்படுத்தி இருக்கின்றது. மகனே, அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால், அதை விரட்ட வேண்டும் என்றால், இதில் நான் தருகிற கருவிகளை நீ பயன்படுத்திக்கொள். அடுத்தது, இருள் நிறைந்த ஆற்றலுடையோர். அப்படி என்றால் தீமைகள், அது நமக்கு எல்லாம் தெரியும். வான்வெளியில் இவ்வளவு ஆற்றலுடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள், அது கிளீனம் தெரியுது. அப்போ இவற்றோடு நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் ஓநாய்களுக்கு மத்தியில் உன்னை அனுப்புகிற சமயத்தில் வெறும் கையோடு அல்ல. தெய்வத்துக்கு தெரியும் அந்த ஓநாய்கள் இவனை ஏமாற்றும். மகனே, மகளே, நீ ஏமாறாதே, இதா உனக்கு சண்டை போடுவதற்காக எல்லா கருவிகளும் தருகின்றேன். அவனிடத்தில் இல்லாத கருவிகளை உனக்கு நான் தந்திருக்கின்றேன், எடுத்து பயன்படுத்த வேண்டியது தானே. உன்னை யார் பயன்படுத்த வேண்டாம்னு சொன்னது? ஆண்டவர் சொன்னாரா? அடுத்த வார்த்தை படியுங்கள். எனவே புல்லத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த வார்த்தை ஆகையால் ஃபர்ஸ்ட் என்ன வருகிறது? உண்மை. உண்மையை இடைக்கச்சையாக கட்டி கொள்ளுங்கள். அப்போ உண்மை என்றால் என்ன அர்த்தம்? நேர்மையோடு இருக்கப்பாரு. உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. எந்த செய்தாலும் சரி உண்மையோடு இருக்கப்பாரு. உனக்கே நீ ஃபர்ஸ்ட் உண்மையாக இருக்கிறாயா என்று பார். உனக்கே நீ உண்மையோடு இருக்கிறாய் என்று பார். இல்லையே, உன்னையே நீ ஏமாற்றி கொண்டிருக்கின்றாய். நீ மற்றும் ஏமாறாமல் அடுத்தவனை நீ ஏமாற்றி கொண்டு வாடுகிற சமயத்தில் போலியான ஒரு வாழ்க்கையை வாடுகிற போது எப்படி மக்களை பிசாசை உன்னால் ஜெயிக்க முடியும்? உண்மையை இடைக்கச்சையாக நீ கட்டிக்கொள். நீதியை மார்பு கவசமாக நீ அணிந்து கொள். அப்போ நீதி என்றால் தெய்வத்துடைய விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றுதான் நீதி. இஷ்டத்துக்கு விரும்பல, ஏன் இஷ்டத்துக்கு வாழ்க்கை வாழல, இறைவனுடைய விருப்பம் என்னவென்று அறிந்து பார். அந்த இறை விருப்பத்துக்கு எதிராக தான் பிசாசு சொல்லும். வேண்டாம் வேண்டாம் என்று பிசாசு சொல்லும். ஆண்டவர் வேண்டும் வேண்டும் என்று சொல்வார். நாம் பார்த்தோம் இல்லையா? நமக்கு எல்லாம் தெரியுமே. அங்கே எடுக்க தேவையில்லை. மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் அங்கே 21 வாக்கியங்களில் இயேசு தன்னுடைய சாவை அறிக்கையிடுவார். அப்போ பிசாசு சொல்ல வார்த்தை என்பது என்ன? ராய்ப்பர் வழியாக ஆண்டவரே இது உனக்கு வேண்டாம். இயேசு சொன்ன வார்த்தை என்பது என்ன? அப்பழைப்போ நீ சிந்திப்பது மனித சிந்தனை. நான் இதற்காகத்தான் வந்திருக்கிறேன். தெய்வத்துடைய திட்டம் என்னவென்று நீ பார். துன்புறுத்தல் வழியாக, வேதனை வழியாக, நோய்கள் வழியாக தெய்வம் அனுமதிக்கிற என்றால், இந்த வேதனைகள் இந்த நோய்கள் வழியாக இதோ என் குடும்ப அங்கத்தங்கள் மீட்பு பெறுகிற என்றால் ஆண்டவரை சந்தோஷத்தோடு அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் ஆண்டவரே எனக்கு வேதனை? ஏன் ஆண்டவரே நோய் என்றல்ல நான் கேள்வி. இந்த நோய் வழியாக என் தெய்வத்துக்கு இதை என் மக்களுக்கு நான் விடுதலை தருகிறேன். அப்ப நோய்களிலும் நான் மகிழ்ச்சியை நான் காண்பேன். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இல்லை என்றால் சந்தோஷம் தான் கடந்து வரும். சந்தோஷம் நிரந்தரமற்றது, அது போய்விடும். ஆனால் மகிழ்ச்சி நிரந்தரம். நோய்களிலிருந்தும் நான் மகிழ்ச்சி தெய்வத்தை அணுகிறேனே, அதன் வழியாக மற்ற விடுதலை கொடுக்கிறேனே. நன்றி ஆண்டவரே என்னால் சொல்ல முடியும். இதை நான் பார்க்கின்றோம். அடுத்தது, உண்மையை இடைக்கச்சையாகவும் கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாகவும் அணிந்து நில்லுங்கள். அடுத்தது, அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் விதியடியாக பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப அமைதி இருக்கப்பாரு, நீ சாந்தமாக இருப்பாரு, எந்த பதட்டப்படாமல் எந்த ஒரு காரியமும் நீ தெளிவாக இருக்கப்பாரு. காரணம், தெய்வம் அமைதி இருக்கின்றார். நீ பதப்படாத, ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகி போயிடுச்சு அப்படி போச்சு, கவலைப்படாதே. அமைதி அருள தெய்வம் இது உன்னிடத்தில் இருக்கின்றார். அடுத்த வார்த்தை, என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக்கொள். நம்பிக்கை, அத ஷீல்டு வருது பார்த்தீங்களா? நம்பிக்கையை எடுத்துக்கொள். நம்பிக்கையை தளர விடாது. வாழ்க்கை நம்பிக்கை எந்த செயலும் தளர விடாது. ஆனால் எங்கே நம்பிக்கை இருக்கின்றது? இல்லை, போய்விட்டது. அப்ராத்துடைய நம்பிக்கையை பார். தானியேலோட நண்பர்கள் அவருடைய நம்பிக்கையை பாருங்கள். இதோ விசுவாசத்தின் தந்தை என்று சொல்கிறோமே, அன்னை மரியாளுடைய நம்பிக்கையை பாருங்கள். அப்படி என்றால் தாய் என்று சொல்கிறோமே, அந்த நம்பிக்கை அல்லவா உனக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லையே, அறிவு உண்டு, நம்பிக்கை பற்றிய அறிவு உண்டு, தெளிவு இல்லை, லட்சியம் உண்டு, நோக்கம் வாழ்க்கை இல்லாத காரணத்தினால் அந்த நம்பிக்கையை நீயும் நானும் கடைபிடிப்பதில்லை. அடுத்த வார்த்தை, நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக்கொள்ள. கடைசி, மீட்பை தலை சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூயாவி அருளும் போர் வாளாகவும். ஹெல்மெட், மீட்பு ஹெல்மெட், தலை அடிப்படக்கூடாது. ஹெல்மெட், போர்வாள் எது? இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையும் எடுத்துக்கொள். இதோ எதிர்த்து போராடு. வீட்டுக்குள்ள அமர்ந்தில்லை, எதிர்த்து போராடு. நான் உன்னுடன் இருப்பேன். என்னுடன் இருந்து கொண்டு எனக்கு துணை செய்கிறவர் தான் தெய்வம். அப்போ ஒரு போருக்கு போக வேண்டிய எல்லா கருவிகளும், தீமையிலே எதிர்க்கக்கூடிய எல்லா கருவிகளையும் தெய்வம் தந்து என்னை அனுப்புகிறார். ஓநாய்களுக்கு மத்தியில் தான் உன்னை நான் அனுப்புகின்றேன். போ, நீ விவேகத்துடன் செயல்படு, அதே சமயத்தில் பாவம் செய்யாதே. என்ன அழகாக திருச்சபை நமக்கு கற்றுத்தருது என்று பார். ஆனால் நீயும் நானும் அது செய்வதிலேயே மாறாக என்ன செய்கிறோம்?
என்ன கற்றுத்தந்தார்களோ அதில் உறுதியோடு நிற்க வேண்டும். எங்கே நீ செய்கின்றாய்? கடைசியாக என்ன வருதுன்னு பாருங்கள். அந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். அடுத்தது, யாரிடம் கற்றாய் என்பதை உனக்கு தெரியுமே. யாரிடம் நீ கற்றுக்கொண்டாய் உனக்கு தெரியுமே. யார் உனக்கு கற்றுக் கொடுத்தார் உனக்கு தெரியுமே. யார் உனக்கு கற்றுக் கொடுத்தார்? உனக்கு கற்றுக் கொடுத்தவர் யாரு? இதா தூய ஆவியானவர் திருச்சபை வழியாக. அப்ப திருச்சபை வழியாக ஒரு தெய்வம் உனக்கு கற்றுத் தருகின்றார். அத்தனையும் நீ படிக்க வேண்டியதானே. எங்கே நீ கற்றுக் கொடுத்தாய் உனக்கு தெரியுமே. அப்படி என்றால் ஏன் மக்களே ஒன்றும் தெரியாத போல் நீ இருக்கின்றாய்? எங்கு வந்தால் இதெல்லாம் கிடைக்கும் என்று உனக்கு தெரியும். நல்ல ஆசிரியரிடத்தில் போனால்தான் உனக்கு நல்ல மதிப்பெண்ணும் கிடைக்கும். நீ போக வேண்டிய ஆசிரியரிடத்தில் போகாமல் ஏடாகூடமாக ஆசிரியர் போன என்றால் ஆண்டவர் காரணங்கள் தெய்வம் அல்லவே. அதுக்கெல்லாம் காரணங்கள் இறை சன்னதியில். என்னது பாட்டு? இறை சன்னதியில் மன்னிப்பு கேள். எப்போது நீ தெய்வ சொல்லி மன்னிப்பு கேட்கின்றாயோ அந்த நொடியிலேயே தெய்வம் நமக்கு அருளும் ஆசீரும் நமக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் அனைவரும் எழுந்து நின்று கொண்டு ஆராதனைக்கு நம்மை தயார்படுத்துவோம். தேவாதி